நம்ம சமூகத்தில் பெருமானார் யாரையும் சிரமப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி சிரமப்படுத்தியிருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் வந்த அத நபிமார்களுடைய வாழ்க்கையிலே எப்படி என்று சொன்னால், இந்திரியம் உடலில் பட்டுவிட்டால் அதை துண்டித்து எடுக்க வேண்டும், ஆடையில் பட்டுவிட்டால் துண்டித்து எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்திற்கு மட்டும் குளித்தால் போதும் என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் மட்டும்தான் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தயமம் சொல்லிக்கொண்டு செய்து கொள்வதற்குண்டான சலுகைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொடுத்தார்கள். முந்தைய சமுதாயத்திலே குர்பானி கறியை சாப்பிடக்கூடாது. குர்பானி கறியை கொடுத்து விட்டால் அதை கொண்டு ஒரு மலையின் மீது வைத்து விட்டால் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நெருப்பு வந்து கரித்துவிடும், சாம்பலாகிவிடும். அது சாம்பலாகிவிட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற அர்த்தம். இது முந்தைய சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சலுகைகளிலே கொடுக்கப்பட்டவைகளிலே குர்பானி கறி அடுத்த வருஷம் வரைக்கும் நாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உப்பு கண்டம் போட்டு உப்புல போட்டு அதை நாம் என்ன செய்கிறோம், தட்டி தட்டி பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா? இந்த சமூகத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலேயும் நன்மையை மட்டுமே நாடியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த சமூகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமூகம் அவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். முந்தைய சமுதாயத்திலே தவறு செய்து விட்டால் அவர்கள் தவறை அவர்கள் வீட்டிலே வெளியிலே போர்டில் எழுதி போடப்படுமாம். எப்படி இருக்கும்? இன்னைக்கு இவர் விபச்சாரம் செய்தார், இந்த பொண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்ற விஷயங்களை எல்லாம் போர்டிலே வெளியில் எழுதி போடப்படும். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்திற்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அழகான முறையில் இந்த கட்டமைப்பை கொண்டு வந்து இந்த சமூகம் தவறு செய்தாலும் மறைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் தௌபா செய்தால் அல்லாஹ் அவர்களை பாவத்தை மன்னித்து விடுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்று மட்டுமே பிரியப்பட்டார்கள். இந்த சமூகத்தை நரகத்தின் பக்கம் போக விடாமல் தடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் தான் சரியான சமுதாயம், சிறந்த சமுதாயம். கைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலேயே சிறந்த உம்மத் நீங்க தான். தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை மட்டும் ஏவுகிறீர்கள். தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை மட்டும் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் டைட்டில் கொடுக்குகிறான். இந்த சமுதாயம் மட்டும்தான் நல்ல சமுதாயம் என்று சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை அந்த கட்டமைப்பிலே உருவாக்கினார்கள்.